ம். சரி. ஸோ கங்கை வந்து கிளம்புறதுக்கு ரெடியாரா. கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்பொழுது அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து தன்னுடைய அடக்கி வச்சிருந்த அந்த அலைகள் எல்லாத்தையும் அவ வந்து அவுத்து விடுறா. ஆனால் முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி பகவானை பார்த்து பாய் சொல்லணுமோ இல்லையோ, பிரம்மாவுக்கு இத்தனை நாளாக அங்கே உட்காந்துட்டு இருந்தா, அதனால பிரம்மாட்ட பார்த்து பேசும்பொழுது வந்து கிட்டக்க போய் சொல்கிற, யார் இந்த சிவன்? அவர் சும்மா வந்து காட்டில் சஞ்சாரம் பண்ணுறவர் தானே. ததா திருஷ்யத்தை பிரகாம ஜரடா மே பிதா. எங்கள் அப்பாவும் என்னோட வேகத்தை பார்க்கட்டும், என் தங்கையும் பார்க்கட்டும், நான் எப்படிப்பட்டவ அப்படின்னுட்டு ஒரு கர்வத்தோடு அவ இறங்குறா. சிவன் எங்கே, இந்த வெள்ளிமலைங்கிறது எங்கே, எல்லாம் என்னுடைய கண் பார்வையிலேருந்து அப்படியே விலகிடும். அகம் து த்வத்கிரஹே சிராத் ஸ்திதவதி அனேன அவதரணேன துவாம் பரிதோஷையே. ரொம்ப நாளாக நான் உங்கள் காலத்தில் வந்து ஐ ஹவ் பீன் எ கெஸ்ட் இன் யுவர் ஹவுஸ் ஃபார் அ லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி உன் பக்கத்தில் நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன். அனேன அவதரணேன நான் இப்போ இறங்குறதுனால துவாம் பரிதோஷையே, நீ ஹாப்பியாரு, ஐ வில் ப்ளீஸ் யூ பை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறா. இன்னும் பேசலை, இப்போ இன்னும் பேசின்னு இருக்கா. பாதி இருக்கு, சொல்லுங்க. துவச்சிரசா அதுலேன்னு படிக்கணும். त्वच्छिरसः लवणकर्मण दुर्मदमेनं गिरीशं वेगेन रसातले निपातयेयं तव तोषो नु मद ऊर्मि संप्लवेन कवतीकृतो हरः पयसि शङ्खशुक्तिभिः संगतो भवेत् नन्दी तं गवेषयिष्यति. त्वच्छिरसः लवणकर्मणः दुर्मदम् ஏனம் கிரிஷம். ஸோ இந்த பரமேஸ்வரனுக்கு என்னன்னா ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. எதனாலன்னா பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினாரோ இல்லையோ, 5 தலையாக இருக்கக்கூடிய பிரம்மாவை ஒரு தலையை கிள்ளினார். அதுதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கதையை சொல்லுவோம், இந்த ஹண்டர் அண்ட் த டியர் அப்படின்னு. மான் ரூபத்தில் வந்து சரஸ்வதி ஓட, பின்னாடி மான் ரூபத்தில் பிரம்மாவும் ஓட, பிரம்மா கிரியேட் பண்ணதே அவர் வந்து போய் ஆசைப்படுறாரேன்னு சொல்லி அந்த ஒரு தவறுக்காக அவருடைய தலையை கிள்றார் பகவான். ஸோ 5 தலையிலேருந்து 4 தலையாக ஆனார் பிரம்மா. அந்த ஒரு தலையை தான் கபாலமாக அவர் வச்சுருக்காருன்னு சொல்லி கபாலீஷர்னு நம்ம சொல்கிறோம். பிரம்மாவனுடைய ஒரு தலை. லவனங்கிறது கட்டிங். ஸோ தத்வத் சிரசகா, உன்னுடைய தலையினுடைய, லவன கர்மணகா வெட்டுதல் எனும் செயலினால் அல்லது செயலினுடைய ஒரு துர்மதம், அந்த கர்வத்தை கொண்டவரான கிரிஷம், ஏனம் கிரிஷம், இந்த பரமேஸ்வரனை வேகேன ரசாத்தலே நிபாத்தையேயம், கொண்டு போய் நேர பாத்தாளத்திலேயே தள்ளிவிடுறேன் அப்படிங்க. ஏன்னா ஒரு பாவம் பண்ணால் நம்ம பாத்தாளத்துக்கு போகிறோங்கிறது இருக்கோ இல்லையோ, நரக்கத்துக்கு போகிறோம், பாதாளத்தில் தள்ளிவிடுறான்னு, அந்த மாதிரி உன் தலையை வெட்டின காரணத்துக்காக நான் அவரை வந்து பாதாளத்துக்கே நேராக தள்ளிடுறேன். தவ தோஷகானோ, உனக்கு ஹாப்பி தானே, தவ தோஷகானோ உனக்கு சந்தோஷம் தானே. மது ஊர்மி சம்ப்ளவேன, என்னுடைய அலைகளினுடைய சம்ப்ளவான ஒரு குதித்தல் அல்லது முழுகுதல், அதனால கபலீகிருதா ஹரஹா, சிவனை அப்படியே வந்து விழுங்கினதாக ஆக்கி. ஸோ மத் சம்ப்ளவேன கவலீகிருதா ஹரஹா, என்னுடைய ஒரு வீழ்ச்சியினால அல்லது என்னுடைய ஒரு இது அலைகள்னால, குதித்தல்னால அப்படியே கபலீகரம் பண்ணப்பட்டவரான சிவன் பயசி ஜலத்தில் சங்க சுக்திபிகி சங்கதா பவேத். ஜலத்தில் இந்த சங்கு சுக்தினா கிளிஞ்சல் இவைகளோட சேர்ந்து அவர் வந்து சேர்ந்தவராக ஆயிடுவார். அப்படின்னா he will become one with the items in my water இல்லையா. நந்தி தம் கவேஷயிஷ்யதி, நந்தி போய் அவரை பாவம் தேடணும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சங்க சுக்திங்கிறார். சங்கங்கிறது சங்கு வெள்ளை கலர், சுக்தி கிளிஞ்சலும் ஒரு பளபளன்னு இருக்கும். பகவான் பரமேஸ்வரன் வந்து கௌராங்கா, நல்ல இவர் தான் கருத்தமேனி, பரமேஸ்வரன் வந்து நல்ல வெள்ளை சுத்த ஸ்படிக சங்காஷம்பர். அதனால he will reflect any color that is there near him. ஸ்பட்டிகம் மாதிரி அப்படியே ஜொலிக்கின்ற பரமேஸ்வரன் உள்ள போய் சங்கு கிளிஞ்சல் இவைகளோடு அப்படியே அவர் கலந்துருவார். நந்தி அவரை தேடட்டும். நந்தி தம் கவேஷயிஷ்யதி, நந்தி தேடுவார். மாமகம் பிரகிருதி துர்மதம் பயஹ கிமிவ மன்யதே காலகூட்டமிவ வா யதி சங்கரே தயசே அதுனாபி தம் ப்ரூஹி அபசர மம மார்கே மா திஷ்டேதி மம யவீயசி புனः மா விஷீதத்து.
மாமகம் பிரகிருதி துர்மதம் பயஹ கிமிவ மன்யதே. நான் கூட தேவல, என்னுடைய ஜலம் இருக்கே அது வந்து பிரகிருதி துர்மதம், இயற்கையாகவே அது வந்து ரொம்ப கர்வம் பிடிச்ச ஜலம் என்கிட்ட இருக்கிறது. மாமகம் பயஹா கிமிவ மன்யதே. நீ என்ன நினைக்கிற? என்ன உன் விஷம்னு நினைக்கிறியா? என்ன ஒரு ஒரு டிப்பிக்கல் தமிழ் பேச்சு தான் அது. இதெல்லாம் வந்து இந்த ஆமா புடிச்சு தள்ளிவிடுறேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து டிப்பிக்கல் தமிழ் எக்ஸ்பிரஷன். அதனால நமக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. இந்த காஷ்மீர்காரோட படிப்பெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தா ஒரு ஸ்டூடெண்ட், இந்த காஷ்மீர்ல துவன்யாலோகம் காவி பிரகாஷம்னு மம்மட்டக்காரரோட இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. இதுன்னா என்னமோ இட் இஸ் மோர் நமக்கு உகந்ததா இருக்கிற மாதிரி இருக்குன்னு இருந்தா ஒருத்தர். பாருங்களேன், பயஹா கிமிவ மன்யத்தே அப்படின்னா நீ என்னன்னு நினைக்கிற? காலக்கூட்டம் இவவா, இந்த ஹலாஹல விஷம்னு நீ வந்து எடுத்து குடிச்சியே அந்த மாதிரின்னு நினைக்கிறியா? எதி சங்கரே தயசே, சங்கரன் பரமேஸ்வரன் விஷயத்தில் தயை உனக்கு இருந்ததே எனில். ஸோ தயசேன இஃப் யூ ஆர் கம்பேஷனட் டுவர்ட்ஸ் பரமேஸ்வரன், அதுனா பிதம் ப்ரூஹி, இப்போ கூட போய் நீ சொல்லு, ஒன்றும் கெட்டுடல, அதாவது இன்னும் டைம் இல்லை, இப்போ கூட நீ சொல்லலாம் அப்படிங்கிறமே. அதுனா பிதம் ப்ரூஹி, இப்போ போய் சொல்லலாம். அபசர விலகு, மம மார்க்கே மாத்திஷ்ட இதி தம் ப்ரூஹி. ஸோ இப்போ கூட நீ அவர்கிட்ட போய் சொல்லு, நகர்ந்துக்கோ, அவளுடைய என் மார்க்கத்தில் நிற்காதன்னு நீ போய் அவர்கிட்ட சொல்லிடு. மம யவியசி புனகா மா விஷீதது. யவியசின்னு என்னோட சின்னவ தங்க, என் தங்க அவ வந்து கவலைப்பட வேண்டாம். மா விஷீதத்து, அவ துக்கப்படக்கூடாது. மே ஷி நாட் கிரீவ் இல்லையா? அதாவது எதுக்குன்னா, சிவன் மறைஞ்சு போயிட்டாருன்னா சிவனை காணுமேன்னு நந்தி தேட பார்வதி கஷ்டப்படுவோலோ இல்லையோ, அதனால இப்பவும் ஒன்றும் இதுவா இல்லை, குறைஞ்சுடல, போய் சொல்லிடு அவர்கிட்ட விலகுன்னு. அட்லீஸ்ட் அவ வந்து இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட மாட்டான். यदि भवानेव जगतः अखाण्ड विप्लवः मा भूदिति मां याचते तर्हि मद अम्बुवहने अतिमानिनं तं हरमेकं शमयामि. जगत् तु कामं त्वं मदम्बसां चलतां गर्जितानि वेत्सि. அதாவது ஒருவேளை உனக்கு வந்து இந்த ஜகத்துல உலகத்துல இருக்கிறவாளை குறிச்சு உனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னா கவலைப்படாத. என் ஜலத்தினுடைய பிரவாகத்தினால வெறும் பரமேஸ்வரனை மாத்திரம் நான் அடக்கிடுறேன். ஜெகத் திஷ்டத்து காமம், உலகம் இருக்கட்டும், அதை நான் தொடரல. என்ன ஒரு கர்வ பேச்சை வந்து எப்படி எடுக்கிறாரு பாருங்க. நம்ம வந்து எந்த புராணத்துலயும் இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறாப்புல தெரியல. இதெல்லாம் வந்து he is thinking, all we know is கர்விதாசா இத்தியத இல்லையா? சோ உடனே அவர் பேசுறது அவருடைய நீலகண்ட தீக்ஷிதா is made of. கரெக்ட், இட் இஸ் his own words. I can't express this way. அது அவரோட கேரக்டர். அது இந்த இதுல மாதிரி பாரதியோ சொல்லுவாரோ இல்லையோ, சௌஷ்டவ ஔதாரிய விசேஷசாலினியும் வினிச்சிதார்த்தாம் இது வாச்சமாததேன்னு வனேச்சரோக்திய சொல்லுவார். அது இட் இஸ் இன்டர்ன் இட் இஸ் ஒன்லி த வேர்ட்ஸ் ஆஃப் பாரதி ஹிம்செல்ஃப். அதுதானே அந்த மாதிரி. ஸோ எதி பவான்யேவ, நீயே ஜகதः அகாண்ட விப்ளவः மாபூத் இதி மாம் யாச்சதே. அவர் கேட்க வேண்டாம், நீயே என்னை இப்போ கேட்கிறேன்னு வச்சுப்போம். பவானேவ, தாங்களே, மாம் யாச்சசே இல்ல யாச்சதே என பவான் வந்திருக்கிறதுனால. சோ தாங்களே என்னை கேட்கிறீர்கள். என்ன கேட்கிறார்? ஜகதா, உலகத்தினுடைய அகாண்ட விப்ளவா, திடீர் என ஒரு இது டிஸ்ட்ரக்ஷன். விப்ளவம்னா ஒரு துக்கம். இந்த ஜகத்துக்கு உலகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு திடீரென ஒரு கஷ்டமானது மாபூத் ஏற்படக்கூடாது என்று தாங்கள் என்னை யாச்சிப்பதே எனில், தர்ஹி மத அம்பு வகனே அதிமானினம் தம் ஹரம் ஏகம் சமயாமி. அப்போ என்னுடைய ஜலத்தை வந்து தாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, வகனேங்கிறது அந்த விஷய சப்தமியை போட்டுக்கோங்க. சோ மத அம்பு வகனே, என்னுடைய ஜலத்தை தாங்குதல் எனும் விஷயத்தில் அதிமானினம், ரொம்ப கர்வத்தோட இருக்கிற அந்த சிவனை, அவரை மாத்திரம் நான் வந்து அடக்கிடுறேன். தம் ஏகம் சமயாமி, அவரை மாத்திரம் அடக்கிடுறேன். ஜெகத் திஷ்டத்து காமம், உலகம் இருக்கட்டும் போனா போறது அப்படின்னு. மத் துவம் மத அம்பசாம் சலதாம் கர்ஜிதானி வேத்சி, உனக்கு தான் தெரியுமே என்னுடைய ஜலத்தினுடைய ஒரு உருமல்.
தெரியுமோ இல்லையோ எப்படி அதனுடைய சத்தம் வர்றதுன்னுட்டு. சலதாம் அம்பசாம், இந்த ஜலம் நகரும் பொழுது என்ன ஒரு சத்தம், ஒரு உருமருது வருதோ, ஓ நீ தான் பார்த்திருக்கியோ இல்லையோ அப்படின்னு பிரம்மாட்ட சொல்றாவ. எனக்கு வேடிக்கையா இருந்தது இது படிக்கிறச்சேயே. நேச்சுரல் கான்வர்சேஷன்ல அதான் தத்வதः கதய சிவ கிம் பவேத் இதி பிரம்மா த்ரஸ்தः இவ சா தேவானாः परितः स्थितान् மா परित्रसत மாமகம் பயः யுஷ்மாசு பலதர்ஷனே லஜ்ஜதே யூயம் யாத அபயாத நிஜாலயான் யாத பயசோ வேகம் வீக்ஷிதும் கௌதுகம் யதி நிர்பயா திசாம் கோணம் ஆபசத. தத்துவத்தகா கதைய இப்ப இது பேரு நிஜமா சொல்லு அப்படிங்கிற பிரம்மாட்ட பார்த்து. சிவன் என்ன ஆவர்னு யோசிச்சு பாரு. சிவஹா கிம் பவேத், சிவனுக்கு என்ன ஆயிடும்னு யோசிச்சு பாரு, நிஜமா சொல்லு. பிரம்மா திரஸ்தைவ, உடனே அவர் பயந்தார் போல் ஆனார். என்னடா அது இவ இப்படி பேசுறாளு, ஒரு க்ஷணம் யோசிப்போம் இல்லையோ, இந்த வாய்ச்சவடால கேட்டாலே நமக்கு நிஜமாவே நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மா திரஸ்தகா இவங்கிற. ஆனா அவருக்கு பரமேஸ்வரனுடைய ஒரு சக்தி தெரியும், இல்லைன்னா he wouldn't have recommended பரமேஸ்வரன் தேர் இல்லையா. அதனால பிரம்மா திரஸ்தகா இவ, பயந்தார் போல் இருந்தார். உடனே அவ பக்கத்துல நிக்கிற அந்த தேவர்கள் எல்லாம் பாக்குறா. தேவான் பரிதகா ஸ்திதானு தேவானு ஆக, சுற்றிலும் நிற்கக்கூடிய தேவர்களை பார்த்து கூறினாள். மா பரித்ரசத, பயப்படாத, எல்லாரையும் பார்த்து பயப்படாதேங்கோ. மாமகம் பயகா, என்னுடைய ஜலமானது யுஷ்மாசு பலதர்ஷனே லஜ்ஜதே, உங்களிடத்துல என்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு என்னுடைய ஜலம் வெக்கப்படுறது. உங்ககிட்ட why would it unnecessarily show its strength to you? நீங்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை எனக்கு, வெக்கப்படுறது என் ஜலம் உங்ககிட்ட பலத்தை காமிக்கிறதுக்கு. சோ யுஷ்மாசு பலதர்ஷனே லஜ்ஜதே மாமகம் பயகா யூயம் யாத்த, நீங்க போ அபயாத்த விலகு, நிஜ நிஜாலயானு யாத்த, அவரவருடைய வீட்டிற்கு நிஜ நிஜ ஆலயானு யாத்த. அந்த வீப்சா பிரத்யேகம் அதுல போட்டுக்கணும். ஸ்வம் ஆலயம் கச்சங்கிற மாதிரி அவரவர் ஆலயத்திற்கு அவரவர் வீட்டிற்கு செல்லுங்கள். பயசகா வேகம் வீக்ஷித்தும் கௌதுகம் எதி, ஒருவேளை உங்களுக்கு எதிர் வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்கோ, இல்லையா உங்களுக்கு இந்த ஜலத்தினுடைய வேகத்தை பார்க்கணும்னு ஆசை இருந்தது வச்சுக்கோங்க, ஒரு சமயம் ஒரு வேளை. பயசகா வேகம் வீக்ஷித்தும் கௌதுகம் எதி, இஃப் யூ ஹேவ் an eagerness, ஒரு ஆவல் இருந்ததுன்னா, நிர்பயாக பயமில்லாத, வழியில நிக்காதல்ல, ஒரு ஓரத்துல நின்னு பார்த்துன்ற, திசாம் கோணம் ஆவசத, கோணம்னாலே கார்னர், திக்குகளினுடைய ஓரத்துல போய் நின்னுக்கோங்கோ. அப்பதான் இந்த இது மாதிரி ஏரியல் வியூல உங்களுக்கு பார்க்க முடியும். பயமில்லாத அங்க போய் நிக்கலாம் அப்படிங்கிற, பேயாத ஓரமா நில்லுங்கல்ல அந்த மாதிரி. பிரம்மா திரஸ்த இவ, அந்த இடத்துல உத்ரேக்ஷா உண்டா இல்லையா? உத்ரேக்ஷா போட்டுக்கலாம். திரஸ்த இவன்னு பயந்தார் போல் தான் அங்க அப்படின்னு போட்டுக்கலாம். ஹேத்து இல்ல, திரஸ்தகங்கிறச்சே கிரியா உத்ரேக்ஷா. வெளிப்புறமா ஒரு பயம் இருந்ததே தவிர அதை நிஜ பயம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு க்ஷணம் பயம் இருந்த மாதிரி இருந்தது. பட் பிரம்மா இதை கேட்டு பயப்படுறாளே, சரி தேவர்கள்ட்ட எல்லாம் சொல்றான் பயப்படாதன்னு அப்படின்னு அந்த பக்கம் திருப்புற மாதிரி வச்சுக்கலாம். So it is as if he was afraid. He was not really afraid. த்ராசிதா அமராஹ பினாகினஹ பாஷ்வமாபுஹு ஆபகாயாஹ கிரஹ கதிதும் உத்யதான் தான் ஸ்வதேஜசா ஸ்தம்பிதான் ஆகலய்ய சந்திரசேகரஹ அந்தரஸ்மயத. திராசிதாக அமராக, பயந்த அந்த தேவர்கள் எல்லாம் பினாக்கினஹா பார்ஷ்வம் ஆபுகு, பினாக்கி பரமேஸ்வரன், பினாக்கம்ங்கிறது அவருடைய வில்லு. சோ அந்த வில்ல வச்சுட்டு இருக்கக்கூடியவரான பரமேஸ்வரன் பக்கத்துல போய் நின்னா, ஆபுகு அடைந்தார்கள். ஆபகாயாக கிரஹா கதித்தும் உத்யதான் தானு, அவ என்ன சொன்னாங்கிறத போய் சொல்லணும். 4 பேர் இங்க இருக்கிற பேச்ச அங்க கொண்டு போய் சொல்லணும்னு இருக்கோ இல்லையோ, முடிஞ்சு வச்சுட்டு பேசுறதுங்கிறது அந்த மாதிரி சொல்லணும்னு பாக்குறா. ஐயோ அவ அப்படி பேசிவிட்டா இப்படி பேசிவிட்டா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு 4 பேர் சொல்லுவாளா, அதை பண்றதுக்காக இந்த தேவர்கள்லாம் வந்திருக்கா. ஆபகாயாக கிரஹா, அந்த நதியினுடைய சொற்களை கதித்தும் கூறுவதற்காக, உத்யதான முயற்சி செய்கின்ற, அதாவது they were ready to say, அவ்வளவுதான்.
அப்பேற்பட்ட அந்த தேவர்களை ஸ்வ தேஜசா ஸ்தம்பித்தானு தன்னுடைய தேஜஸினால அவர்களை ஸ்தம்பனம் செய்தவர்களாக பார்த்துட்டு அது சொல்லணும்னுட்டு கிட்ட வரா பரமேஸ்வரனுடைய தேஜஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா அந்த தேவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களை பார்த்துட்டு பரமேஸ்வரன் உள்ள அப்படியே சிரிச்சுண்டார். ஒரு நிமிஷம் என்ன எங்கிட்டக்க வந்து அவளுடைய வாய்ச்சோடால பத்தி சொல்லறதுக்கு வந்தியா அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு போய் பயந்துட்டு நீங்க வரையல அப்படிங்களாம், இல்ல நான் என்னமோ பயந்துட போறேனோன்னு நினைச்சுட்டு நீங்க வந்து இப்ப பார்த்தா சிவனை வந்து தாக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வருதா கங்கை மேல அப்படின்னு ஒரு சிரிப்பு தானே. அந்த அஸ்மயத்தை உள்ளுக்குள்ளே சிரித்தார். சதசக சன்னிவிருத்திய பகிஹி ஏகஹ தஸ்தோ ஆபகாபி ஜகத் ஆக்ரமோத்யதா ஸ்ருதிமயः சேதவः சமந்ததः உல்லங்கிதாः யுகாந்தே அர்ணவைः பிராக் கிரியமாணः சம்ப்ளவः இதானிம் உபக்ராந்தः இவ சதசகா சன்னிவிருத்தியன்னா அவர்களை பின்னாடி போக சொல்லிட்டும் திருப்பி போக சொல்லிட்டோம் அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா சன்னிவிருத்திய ஆமா டு மேக் தம் கோ அவளை இல்லைன்னா நிவிருத்தியங்கிறச்சு ரிஸ்ட்ரெயின் பண்றதுன்னு அர்த்தம். அவளை தடுத்துட்டு சதஸ்ல இருக்கிறவா எல்லாரையும் வந்து தடுத்துட்டு இவர் மாத்திரம் வெளியில நின்னார். பகிஹி ஏகஹா தஸ்தவ் வெளியில இவர் மாத்திரம் ஒண்டியா நின்னார், பாக்கி எல்லாரையும் அப்படியே he just stopped them. ஆபகா அப்படி இந்த ஜலமும் அதாவது நதியும் என்ன பண்ணித்துன்னா ஜகதாக்கிரமே உத்தியதா ஜகதாக்கிரம உத்தியதா உலகத்தை ஆக்கிரமிப்பதற்கு அவர் ரெடியானா. கங்கை ஸ்ருதிமயாக சேதவக சமந்ததா உல்லங்கிதாக அவர் தான் 4 வேதங்களை போட்டு கட்டுப்படுத்தியிருந்தாரோ இல்லையோ பகவான் பிரம்மா அங்க சத்தியலோகத்துல வெளியில அம்பரத்துல அவர் 4 வேதங்களை போட்டு அவளை கட்டுப்படுத்தியிருந்தா இத்தனை நாள் வரையில். அந்த ஸ்ருதிமயாக வேதமயமாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் சமந்ததா சுற்றிலும் உல்லங்கிதாக தாண்டப்பட்டன அவளால். சோ தயா ஆபகயா அப்படின்னு சேர்த்துக்கணும். யுகாந்தே அர்ணவைஹி பிராக்கு கிரியமானஹ யுகாந்தே அர்ணவைஹி பிராக்கிரியமானஹ சம்ப்ளவஹ இதானீம் உபக்ராந்தஹ இவ. யுகம் முடியற சமயத்துல இந்த சமுத்திரங்கள்லாம் ஒரு கொந்தளிப்பை செய்யும் இல்லையோ அந்த கொந்தளிப்பு இப்பவே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இந்த நதியினுடைய ஒரு வேகம் அப்படி தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வர்றத பார்த்தா யுகாந்தே யுகம் முடியற சமயத்துல பிரளய காலம் வரும் பொழுது எவ்வாறு 4 சமுத்திரங்களினால் பிராக்கு கிரியமானஹா சம்ப்ளவஹா முன்பு ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு சம்ப்ளவஹா கொந்தளிப்பு குதிப்பு அதாவது ஈவன் பிஃபோர் தே ஃப்ளட் தி என்டையர் வேர்ல்டு தே வில் ஸ்டார்ட் இல்லையா இந்த ஹைடைடு வரப்போறதுங்கிறச்சேயே நமக்கு ஒரு கொந்தளிப்பு தெரியுமோ இல்லையோ சமுத்திரத்துல அதை வந்து சம்ப்ளவஹா அந்த கொந்தளிப்பு இதானியும் உபக்ராந்தகா இவ இப்பவே ஆரம்பிச்சுட்டா மாதிரி இருக்கு. அதாவது பிரளய காலம் வர்ற மாதிரி ஒரு கூச்சல் ஏற்பட்டது அந்த நதியில. சத்யலோககதாः தபஸ்வினः ஜானும் பிராப்ய ததோ நாபிமபி அதிலங்கிய அம்பசி கண்டதக்னே அசரணா அக்ரந்தந்த பிராண சயம சிக்ஷயா கதிச்சித் மஹர்ஷய ந மஜிதாக. இங்க சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய தபஸ்விகள் சத்தியலோகம் பிரம்மா இருக்கக்கூடிய உலகம் அந்த உலகத்துல இந்த தபஸ்விகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளா அசரணாக அக்ரந்தந்த சரணமே இல்லாத அதாவது ஒரு ரெஃப்யூஜே அவளுக்கு இல்லாமல் அக்ரந்தந்த அப்படியே கத்தினா புலம்பினாவா என்னன்னா அம்பசி ஜானும் பிராப்பிய அதாவது ஜலத்தில் முட்டி வரையில் வந்து ஆக்சுவலி அது எப்படி வரணும்னா ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட்டை பார்த்துடுறேன். ஜானும் அதிலங்கிய நாபிம் அபி அம்பசி க்ஷணம் அத அஸ்ய சம்மித்தே அது அம்பஹா ஜானும் பிராப்பிய அம்பஹா நாபிம் அதிலங்கிய ஆமா ஆமா முட்டி வரையில் வந்து அதுக்கப்புறம் நாபிம் அபி அதிலங்கிய நாபியும் தாண்டினத்துக்கு அப்புறம் அம்பசி கண்டதக்னே சதி
தக்னச்சு மாத்திரச்சுன்னுட்டு பிரத்யங்கள் இதெல்லாம் பிரமாணம். கண்டம் பிரமாணம் எஸ்ய இது கண்ட தக்னஹா கண்ட மாத்திரஹா அப்படின்னுட்டு அது பிரத்யம். ஸோ கண்ட பர்யந்த ஜலேன்னு கண்ட தக்னேக்கு போட்டிருக்காரு பாருங்க. அது ஒரு சூத்திரம் இருக்கு. பிரமாணம் துவயசஜ் தக்னச் மாத்திரச்சஹான்னுட்டு 3 இது இருக்கு. அதாவது 2 அங்குலம் பிரமாணம் எங்க இருக்கோ அப்படின்னு ஒரு பிரத்யம். தக்னஹாங்கர்ச்சி சமீபம், அது வரையில் இருக்கக்கூடியது. ஸோ கண்ட தக்னே அம்பசி சதி, அந்த ஜலமானது கழுத்து வரையில் வரும் பொழுது அசரணாக ஒரு கதியே இல்லாமல் அவ புலம்பினா. பிராண சம்யம சிக்ஷையா, இது ஒரே பதம். பிராணன் சம்யம சிக்ஷையா கதிச்சித்து மகர்ஷயா ந மஜ்ஜிதாக. சில பேருக்கு இந்த பிராணாயாமம் நன்னா தெரியும். அதனால பிராணனை அடக்கும் சிக்ஷையினால் அந்த ஒரு படிப்பு அவளுக்கு தெரியுங்கிறதுனால, சின்ஸ் தே ஹவ் பிராக்டிஸ்ட் பிராணாயாமம் ரியலி வெல், அவன் அப்படியே அந்த மூச்சை அடக்கும் சிக்ஷை இருப்பதனால் அந்த ஹேத்து அதை வச்சுண்டு கதிச்சித்து மகர்ஷயா, சில மகர்ஷிகள் ந மஜ்ஜிதாக முழுகல்ல, அவளால் அப்படியே உயிர் பழச்சுட்டான்னு அர்த்தம். ஆனா அவ மற்றவாள்லாம் அதுக்குன்னுட்டு தே டிட் நாட் இது பண்ணல, கத்தினா அவ்வளவுதான். மற்ற தபஸ்விகள்லாம் சில பேர் பிராணனை சம்யமனம் பண்ண முடியும், அவளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது பிரெத்தங்கிறதுனால they were just quiet, they did not drown, அவ்வளவுதான். சௌதவலபி கதா சாரதாபி சகச உத்திதா உத்கிரஹீத கர புஸ்தகா பயாத் க்ஷணம் க்ஷணம் யுகபத்து அக்ஷிபத்து. அந்த இடத்துல யுகம் இவ அக்ஷிபத்துன்னு மாத்தின்னு இருக்கோம். யுகபத்துன்னு இருக்கு, அது யுகம் இவ, சரியா? அப்படின்னு மாத்தின்ட்டேன்னா பெட்டர். எதுக்குன்னா டெக்ஸ்டில் அப்படிதான் இருக்கு, யுகம் இவன் இருக்கு. ஸோ சாரதா அம்பாள் சௌத வலபி கதா. சௌதங்கிறது மாளிகை, மாளிகையினுடைய வலபீன உப்பரிகை இல்லைன்னா பால்கனி. அந்த பால்கனியில உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க கீழே அவர் அர்த்தம் போட்டிருக்கிறது ஹர்மிய அக்ரபத கதான்னு போட்டிருக்காரு. ஹர்மியாகிரம்னா மாளிகையினுடைய மேல, அதுல ஒரு ஸ்டெப்புல இருக்கிறவன்னு அர்த்தம். ஸோ அந்த உப்பரிகையில பால்கனியில கீழே இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேயா? டெரஸ்ன்னு எடுத்துக்கலாம். வலபிங்கிறச்சே எய்தர் டெரஸ் இல்லைன்னா ஒரு டாப் போர்ஷன் அந்த பேலஸ்ல. ஸோ அதுல இருக்கக்கூடிய சாரதா அம்பாள் சரஸ்வதி சஹசா உத்திதா, உடனே எழுந்துண்டு உத்கிரஹீத கர புஸ்தகா. ஜலம் வருதுன்னு ஒண்ணு என்ன எடுத்துப்போம், முதல்ல நமக்கு வேணுங்கிறத கையில தூக்கின்றோமா இல்லையா? தரையில இருந்ததுன்னா எல்லாம் ஃப்ளட் ஆயிடுமேன்னு. அதனால அந்த கையில புஸ்தகத்தை எடுத்துண்டு பயாத்து பயத்துடன் க்ஷணம் க்ஷணம் அக்ஷிபத்து. அக்ஷிபத்துன்னா க்ஷிபத்தின்னா அதை கழிக்கிறாள். ஒவ்வொரு நேரத்தையும் யுகம் போல் கழித்தாள். பயத்தினால அவளுக்கு இந்த கங்கை எப்படா அவ கீழே போவோம், ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகம் போல அவளுக்கு போச்சான் அம்பாளுக்கு. மேல பத்மபூஹு நூத்னதயா விஸ்வசர்க சதுரோபி தத்ர ந கிஞ்சன பிரதிவ்யதித யஹ் கோபி பராபதி குஷலஹ ஸ்வைரமஸ்து. அடுத்த லைனையும் படிச்சிருங்க. ஸ்வாபதி அகிலோ ஜனஹ அகுஷலஹ ஏவ. ஸோ பத்மபூஹு, இந்த தாமரை பூல வந்தவர் இவர் நம்ம பிரம்மா. பிரம்மா நூத்னதையா விஸ்வசர்க சதுரஹா அபி, அவரால் புதுசா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருந்தா கூட இந்த விஷயத்துல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற. யோசிச்சு பாருங்க, இந்த ஜகத்தினுடைய ஒரு வேரிகேட்டட் நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, அதை ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ள பிரம்மா நூத்தனத்தையா புதுசா அவரால் சிருஷ்டி பண்ண முடியறது இந்த ஜகத்தை. விஸ்வசர்க சதுரஹா அபி தத்ர அப்படின்னா கங்காவனுடைய பிரவாக விஷயே ந கிஞ்சன பிரதிவ்யதித, ஒண்ணுமே பதில் அவர் செய்யல. இந்த பிரதிவ்யதிதங்கிறதுக்கு பிரதி வி தாத்து லுங் லகாரம், பிரதிவிததாதி ஸ்ம அப்படின்னா ஈ கூட பதிலுக்கு எதுவுமே செய்யல அவர் இந்த விஷயத்துல. அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறார். அவனுக்கு மற்றவனுடைய ஒரு கஷ்டம் வரும் பொழுது சாமர்த்தியமா இருப்பான், தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவனுக்கு சாமர்த்தியம் எங்க போச்சுன்னு தெரியலன்றார்.
உனக்கு வந்தா தெரியும்ல அப்படிம்போமே, மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ற அது அப்படியே போட்டிருக்கார். யக்கோபி யாரா இருந்தாலும் பர ஆபதி மற்றவனுடைய கஷ்டத்துல குஷலஹா ஸ்வைரம் அஸ்து. ஸ்வைரம்னா இஷ்டப்படிக்கு அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் வந்துடும். ஏன்னா இன்னொருத்தன் கஷ்டப்படுறான்னா, ஏன் வை டோன்ட் யூ டூ திஸ், வை டென்ட் யூ டூ தட், இதை பண்ணியிருக்கலாமே, அதை பண்ணி 1008 அட்வைஸ் கொடுப்பான். அதே கஷ்டம் அவனுக்கு வந்துட்டு போட்டோமே. ஸ்வாபதி தன்னுடைய கஷ்டத்தில் அகிலஹா ஜனஹா எல்லா ஜனங்களுமே அகுஷலஹா ஏவ சாமர்த்தியமே இல்லாதவனா தானே யாரா. ஏன் உனக்கு வந்தப்போ நீ பண்ணிருக்க வேண்டியதானே கேட்பானோ இல்லையா திருப்பி. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இல்லையா அது? சேர்த்து படிக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மேல ஸ்வீய சதன भित्ति पर्वसु सर्वतः फेनिलाः सलिल शोषरेशिकाः दृशा दीनया आयतश्वासितम् आनमन् मुखं पश्यति स्म. ஸோ இந்த இடத்துல பஷ்யதிஸ்மான்னு போட்டிருக்கு. யாரு கர்த்தான்னு போடல, பிரம்மாவை கர்த்தாவா எடுத்துக்கணும். இந்த பத்மபூஹூல இருந்து இங்க போட்டுருங்கோ அதை, சரியா? ஸோ பிரம்மா இப்ப என்ன பண்ணாருன்னா பஷ்யதிஸ்மா பார்த்துட்டே இருந்தார். பார்த்தார். எப்படி பார்த்தாருன்னா ஆயத சுவாசித்தம், அப்படியே நீண்ட பெருமூச்சுடன், ஆனமன் முகம் குனிஞ்ச முகத்தோட, தீனயா திருஷா அப்படியே ஒரு ஒரு தீனமான பார்வையோட, ஐயோ இப்படி ஆயிடுத்த என் வீடுன்னு பார்த்துட்டு இருக்காராம். வீடு எப்படி இருக்குன்னா ஸ்வீய சதன பித்தி பர்வசு, அந்த பித்தி பர்வங்கள்னா ஜாயிண்ட்ஸ், வால்ஸ்னுடைய ஜாயிண்ட்ஸ், சரியா? தன்னுடைய வீட்டினுடைய ஸ்வீய சதன பித்தி ஷவறுகளின் பர்வசு அந்த முடிச்சுகளில், அதாவது எங்கெங்க நம்ம ஜாயிண்ட் போடுறோமோ அந்தந்த ஜாயிண்ட்லாம் சர்வதா பேனிலாக எங்க பார்த்தாலும் நுரையுடன் கூடினவைகளாக. இங்க பேன இலச் பிரத்யம் வந்திருக்கு. அந்த ஊஷ்மல வந்தப்போ ஒரு டிஸ்கஷன் சொன்னேன். அதே மாதிரி இங்க பேனிலங்கிறதுக்கு இலச் பிரத்யம் வந்திருக்கு. இங்க அது அந்த கணத்துல இருக்கு. சலில சோஷ ரேகிக்காக ஆனா ஜலம் காய காய உங்களுக்கு ஒரு ரேகை மாதிரி வந்துட்டே இருக்கும். எதுல இப்போ படித்தேன், யாதவாபிதயத்தில் பார்த்தோமே, அந்த நதியினுடைய ஜலம் குறைய குறைய அங்கே வந்து படிக்கட்டு மாதிரி அந்த வருது, லக்ஷ்மி இறங்கிறதுக்கு உண்டான படிக்கட்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தோமா, அதுதான் சலில சோஷ ரேகிக்காக. ஜலம் காய காய, அதாவது கங்கை சத்தியலோகத்திலேருந்து கீழே இறங்குறாரோ இல்லையோ, இறங்கிறதுனால கீழே இறங்கும் பொழுது ஜலம் காய காய வரக்கூடிய ரேகைகள், ஒரு கோடுகள் வர்றது. அது வந்து அப்படியே நுரையினால பண்ணப்பட்ட கோடுகளாக இருக்கு. அது இந்த ஷவத்துல எல்லாம் இருக்கு. அவருடைய வீட்டு ஷவத்துல இந்த நடுவில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நமக்கு வந்து ஃப்ளட் வந்ததோ இல்லையோ, பல வருஷம் முன்னாடியா, அப்போ வந்து எல்லாம் அவாவாளுக்கு ஜலம் வந்துருத்து. அப்போது கொஞ்ச நாளைக்கு பார்த்தேன்னா அந்த ஜலம் குறைய குறைய காய காய உங்களுக்கு வந்து அந்த ஈரம் தெரியும் சைட்ல எல்லாம். அதான் சோஷ ரேகா, ஜலம் காயும் ரேகைகளை பார்த்து அதை பார்க்கும்பொழுது ஐயோ எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுத்தோம் அப்படின்னு நம்ம பார்ப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அப்படியே பாவமா அப்பாவி பார்வையுடன், தீனயா திருஷா ஆயத்த சுவாசித்தம், பெரிய பெருமூச்சு விட்டு நீண்ட பெருமூச்சுடன், ஆனமன் முகம் முகத்தை தொங்க போட்டுண்டு பிரம்மா பார்க்கறாராம் வீட்டை. ஆமா நமதி. पूर्वमेव आनलं मंत्रं न जपं वा अभितः तटी नासृजम् इति गते जले विधिः अकिद्यत सा किल अग्रजन्मनां प्रकृतिः. சரி, குதஹாவா பூர்வமே, ஏன் நான் வந்து முன்னாடியே இந்த இந்த அக்னி ஜபம் பண்ணல, ஆனலம் மந்திரம் ந அஜபம், குதஹா பூர்வமேவ, முன்னாடியே நான் வந்து அக்னி ஜபம் பண்ணியிருக்கணுமோ, இந்த இந்த ஷவரெல்லாம் வந்து இப்படி ஈரமா இருக்காது, அவளை அப்படியே வத்த வச்சிருக்கலாம். குதஹாவா அபிதஹா தட்டீஹி ந அசிருஜம், அவளை சுத்தி நான் ஏன் வந்து கரையெல்லாம் நான் வந்து சிருஷ்டி பண்ணல, பண்ணிருக்கலாமே. அதாவது இப்போ எதையாவது போட்டு இந்த டேமு பண்டெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம பண்றோமோ இல்லையோ ஜலத்தை தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நான் ஏன் பண்ணல. இது கதே ஜலே, ஜலம் சென்ற பிறகு விதிஹி அகித்யத, பிரம்மா வந்து ஹி ரிக்ரெட்டட் இட், அவர் அப்படியே வருத்தப்பட்டுட்டார். முதல்லயே நம்ம வந்து அக்னி ஜபம் பண்ணி இல்லைன்னா சுத்தி வர எதையாவது கல்லை நட்டு கருங்கல்ல போட்டு ஒரு டேம் மாதிரி பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு அவருக்கு வந்து மனசு வருத்தப்பட்டார்.
சாகில அக்ரஜன்மனாம் பிரகிருதி. இதுதான் வந்து இந்த வர்ணங்கள்ல முதன்மையான வர்ணம் பிராமணர்கள் இருக்காளே அவர்களுடைய நேச்சர் இதுதான் அப்படிங்கிறார். முன்னாடியே வேதத்தால கட்டி வச்சிருந்தார், அதை தான் தாண்டி இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கு. அதுக்கே பயந்துக்கல. இப்ப இந்த பித்தி எல்லாம் பண்ணி என்ன நடந்திருக்கும்? அங்க என்ன அதனாலதான் ஜபம் பண்ணி இருக்கணுமோ என்னமோ, மந்திர ஜபம் பண்ணி நான் வந்து அந்த டேம கட்டி இருக்கணுமோ. இது வந்து இதுதான் அவர் சொல்றாரு. See, this is the nature of a brahmana to regret his own actions. ஐயோ நான் அப்படி பண்ணி இருக்கணுமோ என்னமோ அப்படிங்கிறது அக்ரஜன்மனாம் பிரகிருதிங்கிறார். ஒரு அப்சர்வேஷன். அதாவது மத்த ஆள்லாம் என்னன்னா டகால்னு காரியத்துல இறங்குவா, இத்தனை நேரம் யோசிக்க மாட்டா. அதுக்காக வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவளும் பயப்படாம கேர் பண்ண மாட்டா, விட்டு ஆளுங்க அதை போட்டு இது பண்ணி உழப்பிண்டே இருப்போம் நம்ம ஆளுங்கள்லாம். அதுக்காக சொல்றார். மேல சத்யலோகாத் இந்திரபுரம் பிரதி கந்தும் அப்ரகங்கையா நிச்சிதம் பஷ்யன் முனிகணः ஹசித பாஷ்பகுபேரைः ஆனனைः அத்ய ஜீவிதமிவ இதி தூரசாலிதைः ஹஸ்தைः பிராதர்ஷயத். சோ முனிகணங்கள் இப்ப என்ன ஆச்சுன்னா சத்யலோகாத்து இந்திரபுரம் பிரதி கந்தும் நிச்சிதம் அப்ரகங்கையா. அப்ரகங்கையா ஆகாச கங்கையினால் சத்யலோகாத்து சத்யலோகத்தில் இருந்து இந்திரபுரத்திற்கு அமராவதிக்கு நோக்கி கந்தும் செல்வதற்கு நிச்சயம் செய்யப்பட்டது என்பதை பஷ்யன்னு பார்த்து கொண்டு இந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா ஹசித பாஷ்ப கர்புரைஹி. கர்ப்பூரம்னாலே அப்படியே தங்கமயமாக இருக்கக்கூடியதுன்னு பேரு. நல்ல பளிச்சுன்னு இருக்கு முகம் உடனே வந்து. அதாவது இந்த முனிகணங்கள் யாருன்னா சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள். இப்ப அவாதானே வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த குழந்தை எல்லாம் விளையாடும். மீனின் அளவு கணுக்கால் அளவு, ஜலத்தின் அளவு, நீரின் அளவு கணுக்கால் அளவு, நீரின் அளவு முழங்கால் அளவுன்னு ஒரு விளையாட்டு ஒன்று உண்டு. பார்த்துருக்கலாம் தெரியல. அந்த மாதிரி அந்த மாதிரி இவ வந்து பயந்துட்டு இருந்தாலும் இல்லையா, முட்டி வரைக்கும் வந்துருத்து, நாபி வரைக்கும் வந்துருத்து, கழுத்து வரைக்கும் வந்துருத்து அப்படின்னு கத்தின்னு இருந்தாலே அவள்லாம் இப்ப என்ன பண்றான்னா போயிட்டா அப்படின்னு கையால அசைக்கிறாளாம். என்ன பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருக்காரு பாருங்க. இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சைன் பண்ணிக்கிறாளாம், சிக்னல். அத்திய ஜீவிதமேவ, அப்பா இன்னைக்கு பழச்சோம். அத்திய ஜீவிதமேவ ஜீவிதம் இவ, அப்பா இன்னைக்கு உசுறு வந்துருத்து, வந்தார் போல் அப்படிங்கிற. ஜீவிதம்னா பிழைத்தது போல் அப்படின்னு பழச்சிட்டோம் அப்படிங்கிறோமே. அப்படி சொல்லிண்டு தூர சாலிதைஹி ஹஸ்தைஹி, தூரக்க அவ வந்து கைகளால அப்படியே காமிச்சு பிராதர்ஷயத்து, அந்த முனிகணம் வந்து காமிக்கிறதான் கங்கை கிளம்பிட்டா அப்படின்னு காமிக்கிறச்சு. முகம் அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா ஆனனைஹி ஹஸ்தைஹீச்ச பிராதர்ஷயத்து, முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்துதான். கர்ப்பூரம்னா காஞ்சனம்னு அர்த்தம். தங்கமயமாக இருக்கு. எதனாலன்னா ஹசித பாஷ்பைஹி, ஆனந்த கண்ணீர்னால, சிரிப்புனாலும் ஆனந்த கண்ணீர்னாலும் அப்படியே தங்கமயமாக ஜொலிக்கின்ற ஆனனைஹி முகங்களினால் அத்திய ஜீவிதம் இவ, இன்னைக்கு பழச்சிட்டோம் அப்படின்னு தூர சாலிதைஹி ஹஸ்தைஹி, தூரக்க அப்படியே அசைக்கின்ற கைகளினால் பிராதர்ஷயத்து காண்பித்தார்கள். அவ கிளம்பிட்டான்னு அத அந்த அந்த லைவ் கமெண்ட்ரி மாதிரி இருக்கு. ஸ்வேச்சையா விஹரந்தः சுதாந்தசः வியத்சரிதः ஆப்ளவம் திருஷ்டுவா அகாண்டே பிரளயம் ஆகதம் ஆச்சசக்ஷிரே. ஸ்வேச்சையா விஹரந்தகா, இஷ்டப்பட்டு இத்தனை நேரம் வந்து இந்த தேவர்கள்லாம் ஜாலியா நடந்துட்டு இருந்தா. விஹரந்தகான விளையாடிட்டு இருந்த. சுதா அந்தசகா, அந்தகானாலே அன்னம்னு அர்த்தம், சாப்பாடு, அசனம்னு அர்த்தம். சுதா அமிர்தத்தை சாப்பாடாக வைத்திருப்பவர்கள் தேவர்கள். சுதாந்தசகா தேவர்கள், ஸ்வேச்சையா விஹரந்தகா தன் இஷ்டப்படி விளையாடுகின்றவர்களாக, வியத் சரிதா ஆப்ளவம் திருஷ்டுவா, இந்த ஆகாச கங்கையினுடைய ஆப்ளவம்னா குதித்தல், அதை பார்த்துவிட்டு அகாண்டே பிரளயம் ஆகதம் இது ஆச்சசக்ஷிரே, என்ன திடீர்னு இப்படி பிரளயம் வந்துருத்து அப்படின்னு ஒத்தொத்தர் பேசிண்டாளா. ஆச்சஷ்டேன கதையாமாச இத்தியர்த்தா. ஸோ இங்கே கதையாமாச தூ
போட்டுக்கலாம். அதாச்சா கதையாமாசுஹு. மேலே अतर्किता सा वियतगंगा शचीपतेः नगरमाकुलं चकार ततो महेशितुः मस्तके निपतितुं संस्तवं विदधतीव वैजयन्तशिखरे संपपात. ஓகே. அதர்க்கித ஆகதா சாவியத் கங்கா. இப்ப திடீர்னு வந்துட்டா பிரளயம் மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ இவ என்ன பண்ணா, சச்சீபதேகே நகரம் ஆகுலம் சகார. இந்த அதர்க்கிதனாலே அச்சிந்தித ஆகதா அல்லது விதவுட் எனி ப்ரையர் இன்டிமேஷன் அவ வந்துட்டா. அந்த மாதிரி வந்த அந்த வியத் கங்கா ஆகாச கங்கை சச்சீபதேகே சச்சியனுடைய பதியான இந்திரனுடைய நகரத்தை ஆகுலம் சகார அப்படியே கலக்கம் ஆக்கினா. அந்த நகரத்தை கலக்கினா. ததா பிறகு வைஜயந்தங்கிற ஒரு சிகரத்து மேல விழுந்தா. அங்க ஒரு கிரி மலை இருக்கு. எப்படி இப்ப பூமியில மலை இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்திலயும் ஒரு மலை இருக்கும். அந்தந்த மலையை நம்ம நமக்கு தெரியாது, அது புராணங்கள்ல படிக்கும் பொழுதுதான் தெரியும். இங்க வைஜயந்தன்னு ஒரு சிகரம், ஒரு மலையானது சொர்க்கத்துல இருக்கு, அமராவதி பக்கத்துல. அங்க புதையர்னு விழுந்தாவ. என்னன்னா மகேஷிதுஹு மஸ்தகே நிபதித்தும் சம்ஸ்தவம் விதததி இவ. சம்ஸ்தவம்னாலே உங்களுக்கு பிராக்டிஸ்னு அர்த்தம். அதாவது கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பரிச்சயம். பரிச்சயம் அப்படின்னு பேரு. ஒரு டு கெட் an acquaintance with how it is. அது முதல்ல ஒரு ட்ரையல் பண்ணணுமோ இல்லையோ நம்ம, அந்த அக்வைண்டன்ஸுக்காக சம்ஸ்தவம் விதததி இவ, as if to get a familiarity with the situation. மகேஷிதுஹு மஸ்தகே நிபதித்தும் சம்ஸ்தவம் விதததி இவ வைஜயந்த சிகரே சம்பபாத. ஸோ மகேஷிதுஹுங்கிறச்சு பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய தலையில் விழுவதற்கு சம்ஸ்தவம் ஒரு அபியாசம் செய்வது போல், பரிச்சயம் கொள்வது போல் வைஜயந்த சிகரே அந்த வைஜயந்தங்கிற மலையின் உச்சியில் சம்பபாத விழுந்தாள். பிரச்சலிதா நிரவசேஷம் அம்பரம் வியானஷே தல்லஹரி வல்லர்யா வலி. இல்ல கரெக்ட் தான். தத் லஹரி வல்லர்யாக ஹிருதாக சுராக சுரகஜாக ததீய ஜலஜந்தவச்ச நந்தன உபவன பாதபைஹி சமம் பேதுஹு. இங்க சா ததஹா அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வைஜயந்த சிகரத்துல குதிச்சு, நம்ம ஒரு இந்த டிராம்போலின் மாதிரி, டிராம்போலின்ல ஒரு குதிச்சு அப்படி வெளில வருமா இல்லையா, அந்த மாதிரி அதுல ஒரு குதிச்சு அவ வெளியில ஆகாசத்துல பூரா வியாபிச்சாளாம் அந்த இடத்துல. சோ ததஹா பிரச்சலிதா, அங்கிருந்து சென்றவள் நிரவசேஷம், ஒரு இடம் இல்லாமல், அவசேஷம்னா ரிமைண்டர், நிரவசேஷம்னா விதவுட் எனி ரிமைண்டர், ஆகாசம் பூரா வியாபிச்சா. அம்பரம் வியானஷே. வியானஷேங்கிறது என்னன்னா வி அஷு லிட்லகாரம். இங்க சர்வத்திர பிரஸ்ருதா ஆசீத்துன்னு போட்டிருக்கு. அஷ்னோதி இல்லையா, அந்த அஷ்னோதி அப்படிங்கிறதுல இருந்து வியானஷே லிட்லகாரம் வருது. வி உபசர்க்கம். தல்லஹரி வல்யாக ஹிருதாக சுரகஜாக சுராகாச்ச. என்ன ஆயிடுத்து, தல்லஹரி அவளுடைய அலைகளின் வல்லரின்னு கொடி, அலைகளின் கொடியினால் ஹிருதாக இழுக்கப்பட்டவர்கள் யாரு, தேவர்கள், சுராகா சுரகஜாக தேவ யானைகள், ததீய ஜலஜந்தவகாச்ச அந்தந்த ஜலஜந்துக்கள், அவளுடைய ஜலஜந்துக்களும் பிடிச்சு இழுக்கப்பட்டன. அதெல்லாம் அதோட கூட நந்தன உபவன பாதபைகி சமம், நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடன் கூட பேத்துகு விழுந்தன. அது அப்படியே பிடிச்சு அப்படியே இழுத்து போட்டுட்டு போன மாதிரி இருந்தது. இந்த பேத்துகு தமிழ் மாதிரியே இருக்கு, பேத்துண்டு விழுந்தன. அப்ப பார்த்த பேத்துகு பேத்துகு. ஆவிரிஞ்சி கிரகம் ஆ ஹிமாச்சலம் தது ஊர்மயோ நிர்மலா ருருச்சிரே தது ஊர்மி மாருதः பூர்வமேவ சங்கர கபர்த கந்தரம் பிராப்ய சம்பிரமன் உச்சைஹி क्रोशति स्म सुरसिन्धो मा पत इति एका तस्याः तरङ्गरेखा शिवपार्श्ववर्तिनीं सानुरागं
ச பகுமானமானதாம் சிவாம் பாணினேவ மிருதுலம் பராமரிஷத்து. அவ இப்போ விரிஞ்சி கிரகாத்து ஆகாசத்துல விரிஞ்சி பிரம்மாவனுடைய வீட்டிலிருந்து ஹிமாச்சலம் ஹிமோத் பர்வதம் வரையில் தது ஊர்மயா நிர்மலாக ருருச்சிரே அப்படியே பிரகாசித்தனன்னு அர்த்தம். அவளுடைய ஊர்மிகள் அந்த அலைகள் நிர்மலாக அப்படியே பளிச்சுன்னு ஒரு அழுக்கும் இல்லாத அப்படியே பிரகாசித்தன. தது ஊர்மி மாருதா அந்த அலைகளினுடைய காத்து இருக்கே அது காத்து முன்னாடியே போயிடுது. அலை வர்றதுக்கு முன்னாடி காத்து வருமோ இல்லையோ அதனால அந்த காத்த சொல்றாருங்க. சோ தது ஊர்மி மாருதா அவளுடைய அந்த அலைகளின் காற்றானது பூர்வமேவ முன்பே சங்கர கபர்த கந்தரம் பிராப்பிய, கந்தரம்னாலே குகைன்னு அர்த்தம். பகவானுடைய கபர்த ஜட்டாமுடியினுடைய குகையை அடைந்து இந்த காத்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமோ இல்லையோ அந்த ஏட்ரியம் எஃபெக்ட சொல்றாருங்க. சம்பிரமன்னு அது ஒரு சுத்திண்டு உச்சைகி குரோஷதிஸ்ம ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டது. அலையனுக்கு முன்னாடி காத்து போறது, அந்த காத்து போய் பகவானுடைய அந்த குகையில ஒரு சுத்தி சத்தம் எடுக்கிறது, எக்கோயிங். அது எக்கோ பண்ற சத்தம் எப்படி இருக்குன்னா சுரசிந்தோ மாபத இதி குரோஷதிஸ்ம, குரோஷதி இவன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்து கம்யமான உத்பிரேக்ஷா, டைரக்டா அந்த இவ யதா நூனம் அதெல்லாம் போடல. அதனால உத்பிரேக்ஷா இங்க வந்து கம்யம், நாட் வாச்சியம். ஸோ சுரசிந்தோ மாபத தேவநதியே விழாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான் இந்த காத்து போய் உள்ள சுழல்றது. ஏகா தஸ்யாக தரங்கரேகா அந்த எல்லாம் அப்படியே என்னமோ கட்டு போட்ட மாதிரி வராது உங்களுக்கு. திடீர்னு நடுவுல ஒரே ஒரு அலையினுடைய ரேகை மாத்திரம் தரங்க ரேகா, தஸ்யாகங்கிறச்சே அந்த நதியினுடைய தரங்க ரேகா அலையின் ஒரு கோடு. சிவ பார்ஷ்வவர்த்தினீம் சிவாம், இங்க கனெக்ஷன் எல்லாம் த்விதியா பகுவச்சனம் போய் அம்பாளுக்கு போகிறது. சிவனுக்கு பக்கத்தில் இருப்பவளுமான சானுராகம் ச பகுமானம் ஆனதாம், ஆசையோட ஒரு பகுமானத்தோட ரெஸ்பெக்டோட வணங்கி நிற்கக்கூடிய அம்பாளை பாணினா இவ மிருதுலம் பராமரிஷத்து, ஒரு சின்ன அந்த அலை போய் அவளை வந்து ஆசையா அப்படி தடவினா மாதிரி இருந்துதான் தங்கையோல்லையோ. அதனால படிக்கணுமா? படிங்க. ஹரஹ ஈஷத் உன்னமித கந்தரஹ கோபலேஷேன பருஷைஹி அவக்ஞயா கூனிதைஹி விலோச்சனாஞ்சலைஹி பதனோன்முகீம் தாம் பஷ்யதி ஸ்ம. பகவான் அப்படி பார்க்கறாரு இல்லையோ, அந்த பார்வையை வர்ணிக்கிறாருங்க பரமேஸ்வரன் வந்து. ஹரஹா ஈஷத் உன்னமித கந்தரஹா, சற்று அவருடைய கழுத்தை தூக்கி, நம்மளாம் தலையை தூக்கியும் போ, ஆக்சுவலி தமிழ்ல வந்து கழுத்து தூக்கி பாக்குறதுன்னு தான் பேசுறது. இந்த பார்த்தேன்னா சில பேர்லாம் யூஸ் சொல்றச்சே நம்ம எங்க கழுத்து தூக்கு அப்படின்பா, கழுத்தை நிமித்து அப்படின்பா, தலைய நிமித்துன்னு சொல்ல மாட்டா, கழுத்தை நிமித்தும்பா. அதுதான் இங்க உன்னமித கந்தரகான்னு அர்த்தம். சோ ஈஷத்து சற்றே கழுத்தை நிமித்தி, கோபலேசேன பருஷைகி தூளி கோபத்தினால கடும் பார்வைகள், அந்த விலோச்சன அஞ்சலைகின்னு இருக்கு. பார்வைகளினுடைய அஞ்சலம்னா ஓரம், யூஸ்வலி புடவையினுடைய அஞ்சலம்னா பார்டரும்போம். பார்வை கண்ணினுடைய ஓரம், அந்த ஓரங்கள் எப்படி இருக்குன்னா கோபலேசேன பருஷைகி சற்றே கோபத்தினால் கடுமையாக இருக்கும் ஓரங்கள். அவக்ஞயா கூனிதைகி, அவக்ஞாங்கிறது அவளை ஒரு அவதூறாக பார்ப்பதனால் அது வந்து கொஞ்சம் சுருங்கின் இருக்கு. கூனித்தம்னா பாதி சுருங்கி இருக்கு, கான்ட்ராக்டட். விலோச்சன அஞ்சலைகி அந்த கண்ணின் ஓரங்களினால், பதன உன்முகீம் தாம் விழுவதை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நதியை பஷ்யதி ஸ்ம பார்த்தார் அவர். சரியா? இதோட ஒன்னா நிறுத்திப்போம். சரியா? போதே அந்த இது வந்து உத்பிரேக்ஷா, கம்யமான உத்பிரேக்ஷா, அது என்ன கைண்ட் ஆஃப் உத்பிரேக்ஷா? கம்யோத்பிரேக்ஷான்னு தான் சொல்றது. அதாவது உத்பிரேக்ஷாவை நம்ம சொல்றச்சே கிரியோத்பிரேக்ஷா, வஸ்து உத்பிரேக்ஷா, ஸ்வரூபத்பிரேக்ஷாலாம் சொல்றான் இல்லையா? இங்க வந்து பாணினா இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டைரக்ட் உத்பிரேக்ஷா. இப்போ இங்க வந்து குரோஷதி ஸ்மங்கிற இடத்துல தான்
கூறுகிறார் போல் தானே இருக்கு, அதாவது கத்தராப்புல இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ கத்தறதுங்கிறதுல தான் நம்ம வந்து சம்பாவனை பண்றோம். கிரியாதான். சோ கம்ய கிரியா உத்பிரேக்ஷா. எல்லா உத்பிரேக்ஷாக்குமே நீங்க வந்து வாச்சியம் கம்யம்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஆமா. சோ வாச்சியம்னா நூனம் துருவம் இந்த பதங்கள்லாம் இருக்கணும். இல்ல இவ இல்லன்னா கம்யமானம். அவ்வளவுதான். சரியா?